Hello friends, in the video Iqoo Z6 5G இந்த ஒரு மொபைலுக்கான ஃபுல் ரிவ்யூ அண்ட் அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மொபைல் லான்ச் ஆகி பார்த்தீங்கன்னா 3 மந்த்துக்கு மேலே ஆயிருச்சு. ஸோ இருந்தாலும் இதோட ஃபீச்சர்ஸ் எல்லாம் நம்ம தெரிஞ்சுட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆஃபர்ஸ் விட்டுருந்தாங்க. ஸோ அதனால் இந்த மொபைலை வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த மொபைலில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் வந்து இந்த ப்ரைஸ் ரேட்டிங்க்கு பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாழ்க்கையில சாதிக்கும்னு நினைச்ச பல பேர் சின்ன வயசுல அவமானப்பட்டிருக்காங்க, தெரிஞ்சுக்கோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாக்ஸ் பார்க்குறதுக்கு ப்ரீமியமாக லுக்காக வந்து கொடுத்துருக்காங்க. ஐக்யூன்னு சொல்லிட்டு பாக்ஸோட பேக் சைடில் ஷேர் வேல்யூ இது என்ன கலர்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம பாக்ஸை ஓப்பன் பண்ணிவிட்டு மொபைலில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்கன்னு 1 by 1 நம்ம செக் பண்ணிடலாம். பாக்ஸை ஓப்பன் பண்ணதையும் எல்லோ கலரில் ஐக்யூன்னு சொல்லி ஒரு பாக்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. ஆல்ரெடி நம்ம மொபைலை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு 1 வீக்கை யூஸ் பண்ணியாச்சு. ஸோ நான் யூஸ் பண்ண வரையும் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ், ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் எல்லாமே இந்த ஒரு வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். அந்த எல்லோ கலர் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா டிபியூ கேஸ் வந்து கொடுத்துருந்தாங்க, ரீடிங் மெட்டீரியல்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த ப்ரைஸ் ரேட்டிங்க்கு டிபியூ கேஸ் பொறுத்தளவுக்கு குவாலிட்டி வைஸ் எல்லாமே நல்லாவே கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான மொபைல் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ நாம் வாங்கியிருந்தது பிளாக் கலர் வேரியண்ட். ஸோ கலர் பார்க்குறதுக்கு ப்ரீமியமாக லுக்காக இருக்குதுன்னே சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பாக்ஸில் சார்ஜிங் பண்ணுறதுக்காக டைப் சி கேபிள் வந்து கொடுத்துருந்தாங்க. 18 வாட்ஸ் சார்ஜர் கொடுத்துருந்தாங்க. ஸோ சிம் எஜெக்டர் பின் கொடுத்துருந்தாங்க. இது மட்டும்தான் இந்த பாக்ஸில் வந்து கொடுத்துருந்தது. ஸோ இப்போ நம்ம மொபைலில் வந்து 1 by 1 என்னென்ன ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக அதோட ஸ்பெசிக்கல் ஓரியன்ட் எல்லாமே பார்த்தோம். ஸோ இந்த மொபைலோட பேக் சைடில் ஐக்யூன்னு சொல்லிட்டு கம்பெனி நேம் வந்து கொடுத்துருந்தாங்க. பாட்டமில் டாப் கார்னரில் பார்த்தீங்கன்னா கேமரா செட்டப் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ டாப் பாட்டமில் பார்த்தீங்கன்னா சிம் ஸ்லாட் ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. நாய்ஸ் கேன்சலேஷன் மைக்குமே பக்கத்தில் கொடுத்துருந்தாங்க. ஸோ சைடில் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் டிக்ரீஸ் பண்ணுறதுக்கும் பட்டன் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் தான் உங்களுக்கு பவர் ஆன் பட்டனுமே. ஸோ பாட்டமில் பார்த்தீங்கன்னா டைப் சி போர்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. 3.5 mm ஜாக் வந்து கொடுத்துருந்தாங்க. அடுத்ததாக சிங்கிள் ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த மொபைலோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்கும்போது 3 வேரியண்ட்டில் வந்து லான்ச் பண்ணுறாங்க. 4GB RAM, 6GB RAM, 8GB RAMனு சொல்லிட்டு ஸ்டோரேஜ் வந்து 128 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து 4GB RAMல வந்து இந்த மொபைலை வாங்கும்போது ஒரு சில ஃபீச்சர்ஸ் வந்து கொடுக்குறதில்ல. ஸோ நான் என்னென்னு சொல்லிட்டு வீடியோவில் வந்து சொல்கிறேன். அடுத்ததாக இந்த மொபைலோட டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது 6.58 ஃபுல் HD ப்ளஸ் IPS LCD டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. 120 Hz வந்து ரெஃப்ரெஷிங் ரேட்டோட கொடுக்குறாங்க. ஸோ நம்ம ரெஃப்ரெஷிங் ரேட் வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ அது எப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு இந்த செட்டிங்ஸ் எல்லாமே காட்டுறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த மொபைலோட ப்ராசஸர்னு பார்க்கும்பொழுது ஸோ இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிற ப்ராசஸர் தான் கொடுத்துருக்காங்க. ஸ்னாப்ட்ராகன் 695 5G ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து 2 5G பேண்ட்ஸ் வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதை சப்போர்ட் பண்ணுறதுக்காக Adreno 619 GPU வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கேமரான்னு பார்க்கும்போது ப்ரைமரி கேமராவாக 50 மெகாபிக்சல் வந்து கொடுக்குறாங்க. 2 மெகாபிக்சல் மேக்ரோ கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. 2 மெகாபிக்சல் பார்த்தீங்கன்னா டெப்த் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. செல்ஃபி கேமரா 16 மெகாபிக்சல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், 4GB RAM வேரியண்ட் நீங்கள் வாங்கும்பொழுது உங்களுக்கு வந்து டெப்த் கேமரா வந்து வராது. ஸோ நைட் மோடு வந்து நீங்கள் ஃபோட்டோ எடுக்க முடியாது. அதே மாதிரி பொக்கே இமேஜுமே எடுத்துக்க முடியாது. ஸோ இந்த ஃபீச்சர்ஸ் வந்து தெரிஞ்சுக்கிட்டு 4GBயில் வந்து வாங்குறதுனா ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ மற்றபடிக்கு 6GB RAM, 8GB RAM வாங்கும்போது இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே கொடுத்துறாங்க. ஸோ நாம் வாங்கியிருந்தது பார்த்தீங்கன்னா 6GB RAM வேரியண்ட் தான். ஸோ வீடியோ எண்டிங்கில் இந்த கேமராவில் எடுத்த ஃபோட்டோ சாம்பிள் இமேஜ் எல்லாமே நான் வந்து ஷோ பண்ணுறேன். அடுத்ததாக வீடியோன்னு பார்க்கும்பொழுது ரியர் கேமராவில் 1080 60 FPS வரையும் நம்ம வீடியோ எடுத்துக்க முடியும். ஸோ செல்ஃபி கேமராவில் பார்த்தீங்கன்னா 1080 30 FPS வரையும் வீடியோ எடுத்துக்க முடியும். அடுத்ததான் இந்த மொபைலில் வந்து எக்ஸ்டர்னல் ரேம் ஆப்ஷனுமே கொடுத்துருக்காங்க. நாம் வாங்கியிருந்து 6GB RAM வேரியண்ட். எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் 2GB வரையும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மொபைலில் Android 12 Fun Touch OS வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ராவாக சில ஆப்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணி தான் கொடுக்குறாங்க. தேவையில்லாத போது நம்ம வந்து அன்இன்ஸ்டாலும் பண்ணிக்க முடியும். இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் பாடியில் தான் வந்து மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட திக்னஸ்ன்னு பார்க்கும்போது 8.25 mm வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதோட வெயிட்டுன்னு பார்க்கும்போது 187 கிராம் வந்து கொடுத்துருக்காங்க. மொபைல் பார்க்குறதுக்கு ஃப்ளாட்டாக தான் இருக்குது. இப்போ இந்த மொபைலோட அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு 1 by 1 பார்க்கலாம். ஃபஸ்ட்டாக அட்வான்டேஜ்னு பார்க்கும்போது இந்த மொபைலில் வந்து எக்ஸ்டர்னலாக வந்து ரேம் வந்து இன்க்ரீஸ் பண்ணுற ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அது ஒரு அட்வான்டேஜ்னே சொல்லலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரெஃப்ரெஷிங் ரேட் வந்து நமக்கு தகுந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்க முடியும். 60 Hz வேணும்னா 60 Hzக்கு வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். 120 Hz வேணும்னாலும் 120 Hzக்கு வந்து சேஞ்ச் பண்ணிக்கிற ஆப்ஷனுமே கொடுத்துருக்காங்க.
ஸோ இதில் எக்ஸ்ட்ரா தீம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, நமக்கு பிடிச்ச மாதிரி செட் பண்ணிக்க முடியும். அடுத்ததாக இந்த மொபைலோட டிஸ்அட்வான்டேஜ்னு பார்க்கும்போது இந்த ப்ரைஸ் ரேட்டிங்க்கு எல்சிடி டிஸ்பிளே தான் வந்து கொடுக்குறாங்க. சூப்பர் அமோலட் டிஸ்பிளே கொடுத்துருந்தாங்கன்னா இன்னமும் பெஸ்ட்டாக இருந்திருக்கும். வேறு பிராண்ட் மொபைல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ் ரேட்டிங்க்கே சூப்பர் அமோலட் டிஸ்பிளே வந்து கொடுக்குறாங்க. இதுலேயும் கொடுத்துருந்தாங்கன்னா பெஸ்ட்டாக இருந்திருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதில் கேமரான்னு பார்க்கும்போது 50 மெகா பிக்சல் வந்து ரியர் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னமும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கலாம். அதே மாதிரி செல்ஃபி கேமரா 16 மெகா பிக்சல் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருந்தால் இன்னமும் பெஸ்ட்டாக இருந்திருக்குன்னே சொல்லலாம். ஸோ இந்த மொபைலோட ப்ரைஸ் ரேட்டிங் பார்க்குறதுக்கு முன்னால் இந்த மொபைலில் எடுத்த சாம்பிள் இமேஜ் எல்லாமே ஷோ பண்ணுறேன், பார்த்துட்டு வந்துருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மொபைலில் எடுத்த சாம்பிள் இமேஜ் எல்லாமே பார்த்துருப்பீங்க. இந்த மொபைலோட ப்ரைஸ் ரேட்டிங்னு பார்க்கும்போது 6GB 128GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா நான் அமேசானில் வந்து ஆஃபர் அப்போ 16,000 வந்து வாங்கியிருந்தேன். ஸோ கார்டெல்லாம் யூஸ் பண்ணும்போது இன்னமும் ப்ரைஸ் கட் பண்ணி வாங்கிக்க முடியும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுற மாதிரி இருந்தால் ஆஃபர் அப்போ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு தோணுச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ அவங்களும் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்குள்ளே ஒரு 5G மொபைல் வாங்கலான்னு ஐடியாவில் இருந்தாங்கன்னா இந்த வீடியோ அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணிக்கோங்க. ஃப்யூச்சரில் அப்லோட் பண்ணுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இன்னும் நம்ம சேனலோட சோசியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணலைன்னா வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் லிங்க் இருக்குது, ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னும் டெலகிராமில் ஜாயின் பண்ணலினாலும் டெலகிராமில் போயிட்டு ஜிகே டெக் இன்ஃபோன்னு சர்ச் பண்ணி நம்ம சேனல் லோகோ வரும், அதுலேயுமே ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். இன்னும் நம்ம சேனலோட வீடியோஸ் எல்லாம் செக் பண்ணலினா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி 300க்கும் மேற்பட்ட எக்கச்சக்கமான டெக் வீடியோஸ் இருக்குது. நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான டெக் வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.